Yes, we are having Nikhil Kumar as a technical champion for this session. இப்ப நிகில் குமார் கிட்ட ஒரு 3 வேரியபிள் கொடுக்கணும். சரியா? ஒரு வேரியபிள் வந்து u. u னா யாரு? ஹீட் எனர்ஜி. நிகில் குமாருக்கு நல்லா தெரியுது. u னா ஹீட் எனர்ஜி. h னா என்தால்பி. சோ நிகில் குமாரோட ரைட் ஹேண்ட்ல ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்னு ஹீட் எனர்ஜி அண்ட் என்தால்பி. அதே லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பவர்ஃபுல் வேரியபிள் கொடுத்து வரும். தட் இஸ் என்ட்ரோபி. சோ கையில மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? u அப்புறம் h அப்புறம் s. UHS கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க 3 பேருக்குள்ள வேறுபாடு தான் தெரிஞ்சுக்கணும். 3 பேருக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா UH என்ன? UH நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன? It is a energy சொல்லலாம். It is a heat content. It is a heat content. Even some entropy also a variable which connect the heat content. ESC control. ஆனா இவனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிள் டிஃபைன்ஸ் குவாண்டிட்டி ஆஃப் த ஹீட் கண்டென்ட். என்ட்ரோபி குவாலிட்டி. ஸோ ஹீட் கண்டென்ட்டோட அளவை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேரியபிள் பயன்படும். U and H. அப்ப U எப்ப பயன்படுத்துறது, H எப்ப பயன்படுத்துறது? U it is the heat content in the closed system. H it is heat content in the open system. U it is a heat content in the non-flow process. H it is heat content in the flow process. இது கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ரெண்டுமே ஹீட் கண்டென்ட் தான். flow process உருவாக்கப்பட்ட ஹீட் கண்டென்ட் என்தால்பி, நான் flow process உருவாக்கப்பட்ட ஹீட் கண்டென்ட் இதுதான் நமக்கு தெரியும். அதாவது 3 வேரியபிள் பவர்ஃபுல் வேரியபிள். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸே தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் which deals with heat and work content. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் flow ஒர்க்கு flow ஒர்க்கு நம்ம 2 ஒர்க் இருக்கும். ஆனா ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா UHS இருந்தா தெர்மோடைனமிக்ஸ் ஆழமா புரியும். நான் ஃப்ளோ ப்ராசஸ், ஃப்ளோ ப்ராசஸ், ஹீட் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபியை பயன்படுத்தி தெரிஞ்சினாலே இது மாஸ்டர். இப்போ நீ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீ CFD ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது சிஸ்டம் அந்த ஹீட் ஒர்க் ஃப்ளோ பண்ணும்போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.